ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி நம்ம கூடியிருக்கிறோம். நம்ம இணைந்து கொஞ்சம் பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. தெரிந்த பாடல், எந்த நுள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் முற்றுண்ட பரிமள தைலம். அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். சொல்லுங்க, எந்த நுள்ளம் பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை. ஆமென். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொல்லுவோமா? சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன், இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை. ஆமென். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. சொல்லுவோமா? அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும்
கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை ஒன்றும் உள்ளது. அவருக்கே எல்லா துதி எல்லா கனமும். ஹல்லேலூயா. நம் இயேசு ஒருவருக்கே எல்லா துதியும் எல்லா கனமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபம் பண்ணினாள், ஆண்டவரே நீர் என் கொம்பை நீர் என்ன செய்தீர், உயர்த்தினீர் என்று சொல்லி அன்னாள் ஜெபம் பண்ண. அவ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த என்ன செய்யல, அந்த அற்புதத்தை பார்க்கல, அந்த அற்புதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே துதித்து பாடினாள். அவர் என் கொம்பை உயர்த்தினார், என் தலையை உயர்த்தினார், பகைஞர்களுக்கு முன்பதாக என்னை ஆண்டவர் நிமிரச் செய்தார் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி ஒரு ஜெபமாக ஒரு பாடலை ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த அன்னாள் பாடினது போல நாமும் நமக்கு ஒருவேளை சூழ்நிலை இன்றைக்கு அது அற்புதத்தின் பாதையா தெரியாதது போல இருக்கலாம், இன்னும் என் வாழ்க்கையில நடக்கலையே என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் அந்த சூழ்நிலையை ஆண்டவரை உயர்த்தும் பொழுது விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே அறிக்கையிடும் பொழுது அவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலே, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் சேர்ந்து பாடுவோம். நமக்கு தெரிந்த பாடல் தான், என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட விடாத தேவன். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. மறுபடியும் சொல்லுமா, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு, ஆமே சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல உற்சாகமாய், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், மேற்கொள்ள முடியாது. உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார். சொல்லுமா, உனக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை ஆமெனை காத்திட உன்னோடு இருக்கின்றார். உன் தலையை உயர்த்திடுவார். விசுவாசத்தோட என்னை காத்திட
சொல்லுங்க. ஆமென். என் தலையை உயர்த்திடுவார். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுங்க நன்றி. ஆமென். நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஆமென். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். புலம்பலை களிப்பாக மாற்றுகிறீர், ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். திரும்பியும் என் உள்ளங்களை களிப்பாக ஆனந்த தைலத்தால் உயர்த்துகிறீர். என் புலம்பலை ஆமென் ஆனந்த தைலத்தால் தலையை நிரப்புகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, அவர் நம்மை வெட்கப்படுத்த விடாத தேவன், நம்மோடு இருந்து நடத்த வல்லவரே. சொல்லுங்க வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்லுங்க வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரே நம்பி பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆண்டவரை பார்த்து உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். ஆமென். நீர்தானே
நம்மை நினைவு கூறும் தெய்வம் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமென். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பினவர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, குற்றப்பட்டு போவதில்லை, ஆமென், நான் வெட்கப்பட்டு உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரை நம்புகிற மனிதன் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்புகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவரை நம்புகிற ஜனங்களை அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்த விடாத தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டவர்களாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதிக்கிற வேலையில தாமே ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் அசைக்கப்படுவதில்லை, சீயோன் பர்வதம் போல அசையாமல் உறுதியாயிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, என் சூழ்நிலைகளிலே, என்னுடைய பாதைகளிலே ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களிலேயும் ஆண்டவரே, முழுவதுமாக நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை விட்டா வேற கதி இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை விட்டா வேற போக்கு இல்லப்பா. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, எங்க அரண், எங்கள் கோட்டை, எங்க ஜீவன், எங்க துருகம், எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் நீரே எங்களுக்கு இருக்கிறீர் என்று சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீதானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். நீர்தானே என் துணையானீர், ஆமென், என் கேடகமும். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆமென். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை ஆமெனப்பா, முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமென் ஆண்டவரே, எங்க ஜீவன் உள்ள வரைக்கும், எங்க மரண பரியந்தமும் முடிவு பரியந்தமும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் தேவனப்பா, நீரே எங்கள் ஆண்டவர். ஆண்டவரே,
தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீரே. சொல்லுங்க, தலைமுறை தலைமுறைக்கும் நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, சீயோன் பர்வதம் நிலைப்பதை போல் அவருக்குள் நிலைத்திருப்பேன். ஆகாயத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாயத்தின் கொடுங்கோல் என் மேல். ஆமென். சொல்லுங்க, உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க, உம்மை ஆமென், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். விசுவாசத்தோடு உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுங்க, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரகதனரமோ ஷகதனரதியாந்தரபலமோ ஓ ரகதனரகதனரதியாந்தரபலமோ ஷபலபலமோதியாங்கரபலமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை விடுவிக்கிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை நினைவு கூறுகிற நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் நோக்கி இருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு பேதுரு சொன்னது போல நாங்கள் யாரிடத்திலே போவோம்? ஜீவனுள்ள வசனம் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. நாங்கள் யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு ஆண்டவரே. எங்களை தேற்றுகிற, எங்களை ஆற்றுகிற, எங்களை ஆதரிக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள். உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, குற்றப்பட்டு போவதில்லை,
முடிவு பரியந்தோம் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தோம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, முடிவு பரியந்தோம் உம்மை நம்புவேன். Praise the Lord. Hallelujah. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிற, அவரையே சார்ந்திருக்கிறதான தம்முடைய ஜனத்தை அவர் பூரண சமாதானத்தோடு கூட அவர் காத்து கொள்ளுகிறார். அந்த சமாதானத்தின் தேவன் தாமே இந்த காலை வேளையில் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, அவருடைய கிருபை இல்லாமல் இந்த பூமியில நாம் வாழ்வது கடினம். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் பிழைத்திருப்பது கடினம். அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கையை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எல்லாரும் உணர்ந்து ஆமென் ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இராமல் எல்லாரும் கண்களை மூடி, ஒருவேளை தெரியலன்னா டிவியை பார்த்து கொள்ளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை சிந்தித்து அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மை முழுமையும் அர்ப்பணித்து கர்த்தரை மாத்திரம் உயர்த்துவோமாக. ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் அல்ல, எங்களுடைய சாமர்த்தியத்தினாலே ஒன்றும் அல்ல. எத்தனையோ பேர் எங்களால் தான் என்று சொல்லி நின்ற எத்தனையோ பேர் ஹல்லேலூயா இன்றைக்கு அவங்களுடைய காரியங்களெல்லாம் எங்களால் ஆராய்ந்து பார்க்க முடியலை. ஹல்லேலூயா, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நின்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே, நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை, நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பேதுரு நினைச்சிருப்பான், உண்மையிலேயே உங்க கிருபை தான் என்னை மறுபடியும் அதே ஸ்தானத்திற்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அதே இடத்துல இருந்ததான இன்னொரு நபர் தான் யூதாசும். வாழ்க்கையை வெறுத்து கேள்விக்குறியோடையே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து அவனுடைய வாசஸ்தலம் பாழாய் போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அதே இடத்துல தான் பேதுருவும் நிற்கிறார். நான் மறுதலித்தவன் தானே, நான் பின்வாங்கி போனவன் தானே, ஆனால் என்னையும் நினைத்தருளி என்னை மறுபடியும் சந்தித்து அதே ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை அழகு பார்க்கிறதான என் ஆண்டவர், உங்க கிருபை இல்லாம என்னால ஒன்று செய்ய முடியாது, என்னால வாழ முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபையை இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் உணர முடியும்? ஆமென். ஒரு தகுதியுமே இல்லாத நம்மை மறுபடியும் சந்தித்து அந்த கிருபை அவருடைய சமூகத்திலே நம்மை அழைத்து அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே, அவருடைய தரிசனங்களினாலே, அவருடைய மகிமையினாலே நம்மை முடிசூட்டி, ஆமென், அவருடைய கிருபையினாலே நம்மை அலங்கரித்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறாரு. அந்த நல்ல தெய்வத்தை, அந்த கிருபையை உணர்ந்தவர்களாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் முழு இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் நான் நிற்பது உம்முடைய கிருபை. கிருபையை உணர்ந்தவர்களால சும்மா இருக்க முடியாது, கிருபையை அறிந்தவர்களால சும்மா இருக்க முடியாது. அந்த கிருபை மிகவும் பெரியது. அல்லேலூயா. அதே போல அன்றைக்கு ரூத் சொல்ல முடியும், ஆமென், அவருடைய கிருபைதான். 2 பேர் இருந்தாங்க, ஆமென், ஹல்லேலூயா. அந்த 2 பேர்ல எனக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை எத்தனை பெரியது. ஓ ஹல்லேலூயா. என் கூட தான் இன்னொருத்தியும் இருந்தா, ஒருபால். என் கூட தான் இன்னொரு நபரும் இருந்தாங்க. ஆனா அவங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள் வரவில்லையே. அவர்கள் இந்த பெத்லகேமின் ஆசீர்வாதத்தை காணவில்லையே. அவர்கள் இந்த மேன்மையை காணவில்லையே. அவர்கள் இந்த சந்ததியின் பாக்கியத்தை காணவில்லையே. ஆண்டவர் எனக்கு பாராட்டினதான கிருபை எத்தனை பெரியது. ஓ ஹல்லேலூயா. ஆமென். அந்த ரூத் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தற்செயலாக நேரிட்டதான போவாசனுடைய நிலம். தற்செயலாக அவ பெத்லகேமுக்குள்ளே வந்தாள். தற்செயலாக வேலைக்கு கடந்து சென்ற இடத்துல அது போவாசனுடைய நிலமாக இருந்தது. அது அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒருவேளை தற்செயலாக கர்த்தருடைய கரத்தை நீங்க பிடித்திருக்கலாம். தற்செயலாக கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்திருக்கலாம். எப்படி நான் உள்ள வந்தேன், எப்படி நான் அவருடைய சமூகத்தில் வந்து நின்றேன் தெரியாது. ஆனால் அவருடைய கிருபை என்னை கொண்டு வந்திருக்கிறது. அவருடைய கிருபை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபையே என்னை உயர்த்துகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் சில நிமிடங்கள் ஆமென் ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், வாழ்வேது இறைவா,
எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமாக. ஓஹோ நீரின்றி வாழ்வேது ஏசையா, உன் நினைவின்றி எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி. எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. நீர் எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன்? நீர் எனக்கு தந்த ரட்சிப்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்த முடியும்? 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 நாவுகள் போதாதையா. உண்மையா சொல்ல முடியுமா? 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, 1000 வருஷங்கள் இருந்தாலும் போதாது. நீங்க என் வாழ்க்கையில செய்த நன்மை என்ன தெரியுமா? அப்படி விசேஷித்த நன்மை. ஹல்லேலூயா. பாவியாய் இருந்ததான என்னையும் கிருபையாய் ரட்சித்து, ஹல்லேலூயா, என் கூட இருந்தவர்களிலும் என்னை மேன்மையாய் என்னை ரட்சித்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவருடைய வசனத்தினாலே என்னை ஆசீர்வதித்து வருகிறாரு. ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஏசையா தேவா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவர். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கிறேன் என்கிற உணர்வோடு கூட, ஆமே, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே எங்களை விசேஷித்தவர்களாக நீர் கண்டதினாலே நாங்கள் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. இயேசுவே மகு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். இயேசுவே மகு ஸ்தோத்திரம். ஆவியானவரே மகு ஸ்தோத்திரம். கடைசியாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நம்மை அர்ப்பணிக்கும் விதமாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே, உம்முடைய தயவுள்ள கரங்களிலே, உம்முடைய உயிருள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பயன்படுத்தும், எங்களை உபயோகியும். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய வாஞ்சையாயிருக்கிறது, உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய தாகமாயிருக்கிறது. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுமையும் அர்ப்பணிக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உந்தன் சித்தம் என்னில் இருக்கோ, வாழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் நீதான். சொல்லுங்க வாய் திறந்து, உந்தன் சித்தம் என்னிலே இருக்கும். உண்மையாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து, ஓ ஹல்லேலூயா, அதிலே நாங்கள் வழுவாதபடிக்கு நாங்கள் நடப்போம்.
பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே, என் வாழ்வில் நீர்தான் எல்லாமே. ஹல்லேலூயா 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 ஹல்லே. ஜீவனுள்ள தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக, நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருக்கு உகந்த தூய பலியாக, ஜீவ பலியாக அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்வீராக, எங்கள் ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பாதையை நீர் எங்களுக்கு காண்பித்தருளுவீராக, உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ஹல்லேலூயா. சபையாராக சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் வந்து கூடி உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு தந்ததான விலையேறப்பெற்றதான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போமாக. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1097வது பக்கம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 8வது அதிகாரம் 12வது வசனம். விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பனியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத வார்த்தைக்காக, நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக, இந்த ஏப்ரல் மாதத்திலேயோ ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்ததான நல்ல வார்த்தைகளுக்காக மகு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் சுதந்தரிப்பதற்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதையெல்லாம் சுதந்தரிப்பதற்கு கட்டளையிடுவேன் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று, விதைப்பு சமாதானம் உள்ளதாக இருக்கும். அப்படின்னா விதைத்ததனுடைய பலன். எல்லாருமே செய்திக்குள்ளே வந்துட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எதையெல்லாம் ஆண்டவர் சுதந்திரிக்க ஆண்டவர் கட்டளையிடுவாரானால் விதைத்ததற்குரியதான பலன். ரெண்டாவது, திராட்சை செடி தன் கனியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏற்கனவே விதைக்கப்பட்டது வளர்ந்து தருகிற கனியாகிய பலன். மூன்றாவது, பூமியின் பலன். நாலாவது, வானத்தின் பனி அல்லது வானத்தின் பலன். இவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா.
சொல்லுங்க, எதெல்லாம் சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்? ஒன்று, விதைத்ததின் பலன். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஒன்று, விதைத்ததின் பலன். இன்னொன்று, ஏற்கனவே விதைத்தது, விதைக்கப்பட்டது வளர்ந்து தருகிற கனியாகிய பலன். அல்லேலூயா. மூன்றாவது, பூமியின் பலன். நாலாவது, வானத்துக்குரிய பலன். இவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க ஆண்டவர் கட்டளையிடுவாராக. உங்களுக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ கையை உயர்த்தி இது எல்லாவற்றையும் சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, விதைத்ததற்குரியதான பலனை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எதையெல்லாம் நாங்கள் விதைச்சிருக்கிறோமோ அந்த விதைத்ததற்குரியதான பலனை இந்த நாட்களிலே நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். ஏற்கனவே விதைக்கப்பட்டதான அந்த விதையானது வளர்ந்து அது வளர்ந்து வருகிற நாட்களிலே தருகிற கனியாகிய பலனை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே ஆமென் ஸ்தோத்திரம் முன்னோர்கள் மூலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே முற்பிதாக்களின் மூலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே எங்கள் பெற்றோர்கள் மூலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த நாட்களிலே அவைகளிலே வருகிற அவைகளிலே தருகிற அந்த கனியை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய பலனை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். நிலத்தின் ஆசீர்வாதத்தை காண எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வானத்தின் ஆசீர்வாதத்தை காண எங்களுக்கு கிருபை தாரும். வானத்தின் ஆசீர்வாதத்தினாலே, வானத்தின் பணியினாலே நீர் எங்களை நிறைத்தருவீராக. அதற்குரிய பலனை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மனதார ஜெபம் பண்ணிட்டீங்களா? இந்த 4 காரியங்களையும் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அது இந்த மாதத்திலையும் செய்வார், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் செய்வார், நம்முடைய எதிர்காலத்திலையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்கள் இது இந்த மாதத்துக்குரியது மாத்திரம் அல்ல, இந்த மாதத்திலையும் காண கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் காண கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய எதிர்காலத்திலையும் அவைகளை காண கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 2:9 தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்ணும் பார்க்கல, நம்முடைய காதும் கேட்கல, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாங்கும் பொழுது அதை உற்சாகமாய் அதை ரிசீவ் பண்ணுவோம். ஆமென். விசுவாசமாய் நம்ம அதை அறிக்கை பண்ணுவோம். நிச்சயமாக அதை காணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எப்படி சொல்லப்பட்டிருக்குதான்? கண் பார்க்கலையா, காது கேட்கலையா, இருதயத்தில் தோன்றவும் இல்லையா. எதிர்காலத்தில் நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்னன்னு நமக்கு முழுமையாய் தெரியாது. இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்ன நமக்கு முழுமையாய் தெரியாது. நம்ம இதுவரைக்கும் அதை பார்க்கவும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம அதை கேள்விப்படவும் இல்லை, இதுவரைக்கும் அது இருதயத்தில் தோன்ற கூட இல்லை. ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதான இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுவோமாக. விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணுவோமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வந்துட போகுது, அல்லது நான் பல வருஷம் நான் பார்த்துட்டேன், நான் இப்படியே தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்மை குறித்து குறைவாக மதிப்பிடுவதற்காக அல்ல. ஆமென். விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது மகா மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் கண்களை மூடி கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் படிப்புனால, என் ஞானத்தினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என் திறமையினால ஆமென் நான் காண்கிற ஆசீர்வாதம் அல்ல, அதற்கு மேலாக உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான சுதந்திரத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும்.
அந்த ஆனந்த பாக்கியத்தை நாங்கள் காண கர்த்தாவே எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக, எங்களுடைய செவிகளை திறந்தருளுவீராக, எங்களுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. அவைகளை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட யாரெல்லாம் கேட்டாங்களோ அவர்கள் எல்லாரும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்மை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்ய தேவன் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு 3 வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாவற்றையும் நான் எப்படி சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இந்த காலை நேரத்திலையும் நாம் தியானிக்க வேண்டியதென்ன வேத வசனத்தின் மூலமாக நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதம் முழுவதும் இந்த வேத வசனத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோமா? ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 3:23. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. சகரியா 8:12க்கும் இந்த வேத வசனத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது என்பதை நாம் தியானிப்போமாக. இந்த 3 வேத வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம், வாசித்தோம். ஆதி ஆகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகி கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார், நேர்த்தியாய் சிருஷ்டித்தார். எந்த சிருஷ்டிப்பிலையுமே எந்த பிழையும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் சிருஷ்டித்து அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்கிறாரானால், ஐயோ இது தப்பாய் போயிடுச்சே, இதை கொஞ்சம் மாற்றுவோம், இதை திருத்திக் கொள்வோம் என்று அல்ல. அவர் ஒரு காரியத்தை செய்தாரானால் அதில் 100% பிழை இல்லாமல் நேர்த்தியாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே, தம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 1வது அதிகாரத்திலே அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது நாள் என்ன சிருஷ்டிப்பு, 2வது நாள் எதை சிருஷ்டித்தார், 3வது நாள் அப்படின்னு 6 நாளுக்குரியதான சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 நாளுக்குரியதான சிருஷ்டிப்பு ரொம்ப அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு. 6 நாளும் எதெல்லாம் படைத்தார் அப்படின்னு ஞாபகத்தில் இருக்குதா? எப்போதுமே சில நேரத்தில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஞாபகம் இருக்குதா? யாராவது டக்குன்னு சொல்ல முடியுமா? முதல் நாள் என்ன, 2வது நாள் என்ன, 3வது நாள் என்ன, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள்? யாராவது எழும்பி டக்குன்னு சொல்லுங்களேன். ஆதி ஆகமம் 1 அதிகாரம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்பது அது பொதுவான வார்த்தை. எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். முதல் நாளில் என்ன சிருஷ்டித்தார்? வெளிச்சம், இரவு. 2வது நாள் ஆகாய விரிவு, ஜலம். அப்படின்னா மேலே இருக்கிற ஆகாய விரிவு, கீழே இருக்கிற ஜலம், அது சமுத்திரம் என்று சொல்லலாம். என்ன
இது 2வது நாள். 3வது நாள் பூமி, பூமியில் விளையக்கூடியதான புல் பூண்டுகள் தாவரங்கள், அதில் சமுத்திரமும் என்ன செய்யுது வருகிறது. வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொல்லப்படுகிறது. வெட்டாந்தரை தான் பூமி என்று நாம் பார்க்கிறோம். பூமியிலே சமுத்திரமும் இருக்கிறது. ஏற்கனவே 2வது நாள்லே இந்த சமுத்திரமும் உண்டாயிற்று. அப்புறம் 4வது நாள் வானத்தில் இருக்கிறதான சுடர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். 5வது நாள் நீரில் நீந்துகிற மீன்கள், மச்சங்கள், வானத்தில் பறக்கிற பறவைகள். சண்டே ஸ்கூலுக்கு எடுக்கிறது மாதிரி இருக்கோ. அப்புறம் 6வது நாளில் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இதெல்லாம் 6வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டது. விசேஷமாக அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மட்டும் ரொம்ப வித்தியாசமாக என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். எல்லாம் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆனால் மனிதனை மட்டும் உண்டாக்குவோமாக என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிருஷ்டிப்பை புரிந்து கொள்வதற்கு, இன்னும் எளிமையாய் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். அதாவது முதல் 3 நாள், மொத்தம் எத்தனை நாள்? மொத்தம் 6 நாள். முதல் 3 நாள் அந்த சிருஷ்டிப்பை குறித்ததான ஒரு ஃபார்மட்னா எப்படி சொல்றலாம்? எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைக்கிறார். அப்படித்தானா? ஒரு அமைப்பு. முதல் 3 நாட்களிலையும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைக்கிறார். அடுத்த 3 நாட்களில் என்ன செய்கிறார்னா, ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்புகளில் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அடுத்த 3 நாட்களில் என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். இது நம்முடைய அறிவுக்காக, நம்முடைய நாலேஜுக்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல் நாளில் என்ன படைத்தார்? பகல், இரவு. பகல் இரவுக்கு தேவையானது என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். இதெல்லாம் எத்தனாவது நாளில் படைக்கிறாரு? 4வது நாள். சரியா? முதல் 3 நாட்களில் அதுக்குரிய ஃபார்மட்டை உண்டு பண்ணுறாரு, அதுக்குரிய அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அடுத்த 3 நாட்களில் அதில் என்னென்ன தேவை என்பதை ஃபுல்ஃபில் பண்ணுறார். அல்லேலூயா. அப்போ முதல் நாளில் பகல் இரவை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அதை எத்தனாவது நாள் சரிப்படுத்துகிறாரு? 4வது நாளில் அதுக்குரியதான காரியத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. பகல் நேரத்தில் என்ன தேவை, இரவு நேரத்தில் என்ன தேவை என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுறார். 2வது நாளில் என்ன ஏற்படுத்துகிறார்? என்ன உருவாக்குறாரு? ஆகாய விரிவு, ஜலம், வானம். ஜலம்னா சமுத்திரம். அப்படியானால் இதில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு 5வது நாளில் வானத்தில் பறக்கக்கூடியதான பறவைகளையும், சமுத்திரத்தில் நீரில் நீந்துகிற மீன்கள், மச்சங்களையும் ஆண்டவர் 5வது நாளில் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார் பாருங்க. அதில் இதை இப்போ செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோ, அல்லது இப்படி பண்ணியிருந்தா இல்லை. அவர் யோசித்த யோசனைகள் அது ஆச்சரியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த விதங்கள் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னை விசித்திர வினோதமாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியா இந்த சிருஷ்டிப்பை பாருங்க. 2வது நாளில் இங்கே ஆகாய விரிவு, ஜலம் இருக்குது. இதில் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எதெல்லாம் ஏற்படுத்துகிறாரு? மீன்கள், பறவைகள், மச்சங்கள், நீரில் இருக்கிற மச்சங்கள், பறவைகள். அப்புறம் 3வது நாளில் ஆண்டவர் என்ன சிருஷ்டிக்கிறாரு? என்ன ஃபார்மேட்டை உருவாக்குறாரு? பூமியை, வெட்டாந்தரையை, பூமியை உருவாக்குறாரு. பூமியில் இருக்கிறதான மரம், செடி, கொடிகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார், உண்டாக்குவோமாக அப்படின்னு. இதைத்தான் 6வது நாளில் பார்க்குறோம். இந்த பூமியில் நடமாடுகிறதான ஜீவஜந்துகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் 6வது நாளில் சிருஷ்டிக்கிறாரு. அதுலேயும் விசேஷமாக மனிதனையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய சாயலாகவே சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதற்காக இந்த காரியத்தை நான் சொல்கிறேன்.
ஏன்னா இப்போ 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசித்தோம், நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. அல்லேலூயா. இந்த வசனத்துக்காகத்தான் நான் இப்போ இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தேன், நல்லா புரிந்து கொள்வோமாக. முதல் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் உண்டாக கடவது, முளைப்பிக்க கடவது. 11வது வசனத்தில் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளையும் தங்கள் சாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் உண்டாகல, இன்னும் என்ன செய்யல, முளைக்கவில்லை. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எதற்காக முதல் நாளில், 2வது நாளில், 3வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டதான அந்த அமைப்பில் இவைகளெல்லாம் கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினார் பாருங்க. அதை எல்லாவற்றையும் எதற்காக, யாருக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார்? அல்லேலூயா. இது அத்தனையும் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். சந்தேகம் இருக்குதா? அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகாயத்தை பார்க்கிறார், உண்டாக கடவது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. பூமியை பார்க்கிறார், உண்டாக கடவது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. சமுத்திரத்தை பார்க்கிறார், ஜலத்தை பார்க்கிறார், உண்டாக கடவது என்று சொன்னார், அதுக்குரிய காரியத்தை உருவாக்குகிறது. பூமி அதுக்குள்ளிருந்து சில விஷயத்தை உருவாக்குகிறது. ஆனால் மனிதனை அவருடைய சாயலாக ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஒரு விசேஷித்த காரியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் அவைகள் முளைக்கவில்லை, இன்னும் அவைகள் என்ன செய்யவில்லையா, உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா பூமியின் மேல இன்னும் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. இந்த சிருஷ்டிப்பிலிருந்து நோவா காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1656 வருடங்கள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1656 வருடங்கள். இவ்வளவு நாட்களும் மழை பெய்ததாக வேதாகம குறிப்புகள் நமக்கு எங்கேயும் இல்லை. ஆனால் முதலாவது ஆண்டவர் நோவா காலத்தில் மழையை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்படியானால் அந்த நாட்களில், சிருஷ்டிப்பின் நாட்களில் ஆண்டவர் என்ன செய்தார்? கீழே சொல்லப்படுகிறது, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. மூடு பனி எழும்பும், பனி எழும்பும், அது பூமியை நனைக்கும். அதில் துகள்கள், நீர் துகள்கள் இருக்கும், அது பூமியை நனைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும்? எழும்பி வரும். உள்ளே விதைக்கப்பட்ட விதையானது, அந்த விதையானது வளர்வதற்கு மழை பெஞ்சிச்சுன்னா வேகமாக என்ன செஞ்சிடும்? வளர்ந்துடும். அப்படியானால் மூடு பனி பூமியை நனைக்கும் பொழுது மெதுவாக என்ன செய்யும்? வளரும். ஏன்னா இன்னும் மனிதன் என்ன செய்யலை? சிருஷ்டிக்கப்படவில்லை, இன்னும் மனிதன் உண்டாக்கப்படவில்லை. ஆகையினாலே மனிதன் இன்னும் பண்படுத்தும்படியாக, அந்த பூமியை பண்படுத்தும்படியாக, விளைந்ததான அந்த தாவரங்களை பண்படுத்தும்படியாக இன்னும் மனிதன் உண்டாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் மனிதனுக்காகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் இப்போ ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஒரு காரியத்தை விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கென்று ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நாட்கள் வரும் பொழுது, என்னுடைய காலம் வரும் பொழுது, அவைகள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பதற்கு, அவைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் வயது வித்தியாசம்லாம் இல்லை. எனக்கு வயதாயிருச்சு, நான் இன்னும் என்னத்தை பார்க்க போகிறேன், நான் இன்னும் என்னத்தை காண போகிறேன், இல்லை, அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவேளை இதற்கு முன்பதாக நாம் காணாவிட்டாலும் இப்போ ஒன்றை நாம் விசுவாசிக்க போகிறோம். எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை அந்தந்த காலகட்டத்திலே, அந்தந்த நாட்களிலே நான் அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும்
காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அங்கே சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆண்டவர் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்துதல் அப்படின்னா என்ன? அது ஒரு வேலையை குறிக்கிறது. காக்கவும் அப்படின்னா அது என்ன? அது ஒரு பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை குறிக்கிறது. பண்படுத்தவும் காக்கவும். அல்லேலூயா. வேலை, அப்புறம் ஒரு பொறுப்பு. அப்படியானால் ஏதேன் தோட்டத்திலேயே என்ன இருந்துச்சு? வேலை இருந்துச்சு. யாரையும் ஆண்டவர் சோம்பேறியா இருக்க விடலை. சோம்பேறியா இருப்பது ஆண்டவருக்கு சித்தமும் அல்ல. அல்லேலூயா. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் 6 நாட்களும் வேலை செய்தார். ஒரு நாள் 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கடினமாய் நம்ம வேலை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோம். யாரும் சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்கிறவன் சாப்பிடக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் வேலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த வேலை என்ன தெரியுமா? இது ஒரு அற்புதமான ஒரு வேலை. ஏதேன் தோட்டத்தில் அது சலிப்பு தட்டாத ஒரு வேலை. அது போர் அடிக்காத ஒரு வேலை. அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கப்பட்ட வேலை அது கஷ்டம் இல்லாத, கடினம் இல்லாத, பாரம் இல்லாத, அழுத்தம் இல்லாத ஒரு வேலை. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் வேலை கொடுக்கப்பட்டுச்சு இந்த ஆதாமுக்கு. ஆனால் அந்த வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. அல்லேலூயா. அந்த வேலை பொதுவாக நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னா உடம்புல சோர்வே நமக்கு என்ன செய்யாது? இருக்காது, தெரியாது. அப்படித்தானா? பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கும் பிடிக்காத வேலையை செய்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் இப்போ அடுத்து வாரேன். பிடிக்காத வேலை என்ன வேலைன்னு அடுத்து வருது. இங்கே கொடுக்கப்பட்ட வேலை அது ஒரு பிடித்த வேலை. அல்லேலூயா. இதை செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அதை அறிந்து கொள்வது இல்லை. நம்ம பிடிச்ச படிப்பை படிக்கிறோமா, அல்லது பிடிச்ச வேலையை பார்க்குறோமா, பிடிச்ச காரியத்தை நம்ம செய்கிறோமா? பிடித்த காரியத்தை தேவன் எதற்காக இந்த பூமியில், அதுதான் தேவ சித்தம். அதுதான் தேவ சித்தம். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. தேவ சித்தம் என்ன? இந்த பூமியில் ஆமென் நான் செய்கிறது எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் சிலருக்கு இந்த வேலை பிடிக்கவே செய்யாது. ஆனால் வேற வழி இல்லை, அதில் தான் இருந்து ஆகணும். வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் மனபாரத்தோடும் தவிப்போடும். ஆனால் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தலை. இங்கே இந்த ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருந்தார். அதை காக்கும்படியான ஒரு பொறுப்பையும் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய குடும்பத்திலே வேணும். இதுதான் நம்முடைய திருச்சபையில் வேணும். ஆமென். பண்படுத்தவும் காக்கவும். எல்லாவற்றையும் அற்புதமாக சிருஷ்டித்து, எல்லாவற்றையும் அருமையாய் சிருஷ்டித்து, பிழை இல்லாமல், கரை இல்லாமல், குறைவு இல்லாமல் அதை அப்படியே ஆதாமினிடத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆதாமுக்கு அடுத்து பாருங்க, ஒன்னொன்னா ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தில் இவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக அடுத்த வசனத்தை பாருங்க. 16, 17வது வசனத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீர் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் அப்படின்னு சொல்றார். 2வது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாவா என்றும் கட்டளையிடுகிறார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அங்கே அவங்களுக்கு கொடுக்குறாரு ஒரு ட்ரைனிங். இதில் இவன் எப்படி இருக்கிறான்? இதை புசிக்கும் நாளிலே சாவா என்பதை முதலாவது கேட்டது யாரு? ஆதாம் தான். ஆனால் இதை கேட்காத நபர் யாரு? ஏவாள். கேட்காததுனால தான் பிசாசு முதல்ல வஞ்சிக்கும்படியாக யாரை தேடி போனான்? ஏவாளை தேடி போனான். அல்லேலூயா. இவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதுனால அதில் கொஞ்சம் கவனமாக ஆதாம் இருக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம்தான் இந்த ஏதேன் தோட்டத்தில் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், இவனுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த உடன்படிக்கையில், இவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் இவன் கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியலையா, இவன் எப்படி ட்ரைனிங் எடுக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து இவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று
இவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் மனதில் என்ன செய்கிறாரு, யோசிக்கிறார். அல்லேலூயா. அதாவது குடும்பத்தை ஏற்படுத்துவதற்கு முன்பதாக பொறுப்பு வரணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், வேலை செய்யணும். அல்லேலூயா. இன்றைக்கி அந்த தன்மையே இல்லாமல் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதனால தான் குடும்பங்களுக்குள்ள ஏராளமான பிரச்சனைகள், பிரிவுகள், குழப்பங்கள், சண்டைகள். ஆண்டவர் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க. முதல்ல ஒரு காரியத்தை கொடுத்து அதில் எப்படி இருக்கிறான் என்பதை பரிசோதித்து அதற்கு பின்பதாக அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று மனதில் யோசிக்கிறாரு. ஆனால் கொடுக்கல. இன்னும் அடுத்து பாருங்க 19வது வசனத்தில் அதற்கு அப்புறமும் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எல்லாவற்றையும், ஏன்னா இது ஒரே நாளில் நடந்த காரியம் இல்லை, எல்லாவற்றுக்கும் பேர் வைக்கிறது ஒரே நாளில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. அப்படியானால் இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதற்கு பின்பதாகத்தான் ஆண்டவர் அங்கே பாருங்க 20வது வசனத்தில், அப்படியே ஆதாமும் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்படினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அதிலிருந்து மனுஷியை உருவாக்கினார். மனுஷியை உருவாக்கி ஆதாமினிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இவனுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து ஆண்டவர் இந்த ஆதாமை ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். இவனுக்கு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இவனுக்கு தேவையான சகல கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆண்டவர் அன்றைக்கு ஆதாமனுடைய கையிலே கொடுத்து இதை பாதுகாக்கணும், இதை பண்படுத்த வேண்டும். இதுதான் முக்கியமான வார்த்தை, பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அந்த வேலையை செய்கிறதுக்காக தான் ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேலையை ஆதாம் கவனமாய் கவனித்தான். ஆனால் அதற்கு பின்பதாக 3வது அதிகாரத்திலே அங்கே வரும் பொழுது பிசாசு தந்திரமாய் ஏவாள் மூலமாக, ஆமென் ஸ்தோத்திரம், 2 பேரையும் பாவம் செய்ய வைத்தான். 2 பேரும் பாவம் செய்தார்கள். அல்லேலூயா. 2 பேரும் பாவம் செய்தார்கள். தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து தங்களை ஒழித்து கொண்டார்கள். ஆகையினால் ஆண்டவர் கண்டார் இவர்களை, ஆமென், ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 22வது வசனத்தில் பாருங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பினார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அற்புதமாய் சிருஷ்டித்ததான சிருஷ்டிப்புகளை ஆதாமுடைய கையில் கொடுத்து இதை நீ பண்படுத்து, இதை பாதுகாக்கணும்னு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அவைகளிலே அவர்கள் தவறி போனார்கள். தவறி போனது நிமித்தமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டார்கள். அனுப்பப்படுவதற்கு முன்பதாக என்னென்னலாம் அவங்களுக்கு கிடைச்சது பாருங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் செய்த தவறின் நிமித்தமாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சாபம் கிடைத்தது. ஆதியாகமம் 3:17 வருத்தம் கிடைத்தது. ஆதியாகமம் 3:18 முள்ளும் குறுக்குமானதை பிறப்பித்தது. ஆதியாகமம் 3:19 வேர்வை சிந்தப்பட வேண்டும். நீ ஆகாரம் புசிக்கணும் அப்படின்னா நிலத்தில் வேர்வை சிந்தப்பட வேண்டும். ஆதியாகமம் 3:19 மரணம் உண்டானது. இது எல்லாவற்றையும் ஆதாம் பெற்றுக்கொண்டான். இது எல்லாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, முழு மனுக்குலத்திற்கும் சம்பாதித்து கொடுத்துட்டாங்க. எதெல்லாம் சம்பாதிச்சிட்டாங்க? அவங்க பாவம் செய்தது நிமித்தமாக சாபம், வருத்தம், அப்புறம் முள்ளும் குறுக்கும், அப்புறம் வேர்வை, மரணம். இது எல்லாவற்றையும் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்கள் சம்பாதித்தது மாத்திரமல்ல, அந்த ஜெனரேஷனுக்கும் சம்பாதித்து வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒருபோதும் ஒரு நாளும் நாமும் நம்முடைய சந்ததிக்கும் ஒரு நாள் சாபத்தை சம்பாதித்து வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, நான் எனக்கும் என் சந்ததிக்கும் நான் சாபத்தை நான் சம்பாதித்து வைக்காதபடிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, ஓ ஹல்லேலூயா, கிருபையை நான் சம்பாதித்து கொடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா,
உண்மையாக ஜெபம் பண்ணிடுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியமும் எங்களை தொடராதபடிக்கு கிருபை எங்களை தொடருவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக அவர்கள் இது எல்லாவற்றையும் சம்பாதித்தார்கள். ஆகையினாலே தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பினார். அப்படின்னா என்ன? திரும்பவும் அதே பொறுப்பு தான் இந்த ஆதாமுக்கு என்ன செய்யப்படுகிறது? கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. திரும்பவும் என்ன பொறுப்பு? திரும்பவும் அந்த மண்ணை யார் தான் பண்படுத்தணும்? நீ தான் பண்படுத்தணும். நீ தான் அதை கெடுத்த, அதனால நீ தான் அதை என்ன செய்யணும்? சரிப்படுத்த வேண்டும். அதை மறுபடியும் நீ தான் அந்த பிரச்சனையை உருவாக்குன, அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நீ தான் உண்டு பண்ண வேண்டும். நீ தான் அதை வருத்தத்தை ஏற்படுத்தின, அதை சரிப்படுத்துறதுக்கு நீ தான் என்ன செய்யணும்? மறுபடியுமாக அதை செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் இந்த பொறுப்பை மறுபடியுமாக கொடுக்கிறார். ஆனால் பூமியில் வந்ததான இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ளதான காரியங்கள், இவங்க வருத்தம், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அது வரைக்கும் சமாதானம் இருந்துச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு, குழப்பமும் சண்டையும், ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, குடும்பத்திற்குள்ள ஏராளமான குழப்பம். இப்படித்தான் அதற்கு அடுத்த அதிகாரம் தொடங்குகிறது. 4வது அதிகாரத்திலிருந்து அந்த அவர்களுக்குள்ளே, அவங்களுடைய சந்ததிகளுக்குள்ளே, அவங்க குடும்பங்களுக்குள்ளே வருகிற குழப்பங்கள் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை, அவர்களால் அந்த பிரச்சனையை சரிப்படுத்த முடியல. ஆனால் ஆண்டவர் அவர்களிடத்தில் கொடுத்த பொறுப்பு என்ன? நீ தான் அதை என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். நீ தான் அதை பண்படுத்தணும். சரிப்படுத்த முடிஞ்சிச்சா? இவங்களால சரிப்படுத்த முடிஞ்சிச்சா? அவங்களுக்கு பிறந்த பிள்ளை காயின் ஆபேல், அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான்? அடித்து கொண்டான், கொலை செய்தான். முதல் கொலை. அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக அவங்க நிம்மதி இல்லாமல் வருத்தத்தோடும் சஞ்சலத்தோடும் கண்ணீரோடும் வேர்வையோடும் மரணத்தை சம்பாதித்து அதற்கு பின்பதாக வாழ்வு இல்லாதபடிக்கு மரணத்தோடும் அவங்க போராடிட்டே இருக்கிறாங்க. அவங்களால என்ன பிரயாசப்பட்டாலும் அவங்களால முடியலை. ஆனால் இதே இடத்துல இந்த பிரச்சனையை தீர்க்கும்படியாக தான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஆமென். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். எதெல்லாம் மாற்றுவதற்காக வந்தார்? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இந்த முதலாவது ஆதாமாகிய இவன் எதெல்லாம் சம்பாதித்து வைத்தானோ, என்னென்ன சாபத்தெல்லாம் சம்பாதித்து வைத்தானோ, அது எல்லாவற்றையும் மாற்றும்படியாகத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமாக சொல்றேன், குறிச்சுக்கோங்க. அன்றைக்கு அவன் ஏதேன் தோட்டத்தில் சம்பாதித்ததான சாபத்தை மாற்றும்படியாக, ஆமென், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த சாபத்தை கர்த்தர் சிலுவையின் மூலமாக முறியடித்தார். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆமென், துக்கம் நிறைந்தவராக அவர் மாறினார். அந்த வருத்தத்தை மாற்றும்படியாக அவர் துக்கத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் முள்ளும் குறுக்குமானதை பிறப்பிக்கும் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டதான அந்த தண்டனை, அந்த சாபத்தை மாற்றும்படியாக மார்க் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராக, ஆமென், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 3:19 அங்க வேர்வை சிந்தி வேலை பார்த்தாதான், வேலை செய்தாதான், வருத்தத்தோடு கூட நீ வேலை செய்தால் பிழைத்துக் கொள்வாய் என்கிறதான அந்த சாபத்தை மாற்றும்படியாக எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் கண்ணீரோடு கூட வேண்டுதல் பண்ணினார், விண்ணப்பம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்தில் விழுந்து அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்த பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்ததான அந்த கண்ணீர், ஆமென், அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த கண்ணீர் முற்றிலுமாக மாறும்படியாக அவர் கண்ணீர் சிந்தினார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் சம்பாதித்ததான மரணம், எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தின் மூலமாக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனையும் ஜெயித்தார். ஆமென். அவனுடைய கிரியைகளையும் அழித்தார். அது மாத்திரமல்ல, மரணத்திற்கு அடிமைப்பட்டிருந்த யாவரையும் அவர் விடுதலை பண்ணினார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அங்கே என்னெல்லாம் அவங்க சாபத்துக்கு ஏதுவாக சம்பாதித்து வச்சாங்களோ அதை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து எல்லாவற்றையும் மாற்றினார். அல்லேலூயா. அதற்கு பின்பதாக விசுவாச வீரர்கள் எழும்பி வந்தார்கள். அதற்கு பின்பதாக அதை சரிப்படுத்துவதற்காக எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழும்பி வந்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவர்களால் முடியாததை, அதற்காக தான் பலி செலுத்தப்படுகிற காரியங்கள் இருந்தது. அதெல்லாம் முடியாத காரியத்தை முடிக்கும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து எல்லா சாபத்தின் வல்லமைகளையும் கர்த்தர் முறியடித்தார். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், பண்படுத்தும்படியாக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து ஆதாமை வைத்தார். அதை ஆதாம் கெடுத்து போட்டான். மறுபடியும் அதை பண்படுத்துவதற்கு ஆதாமுடைய கையில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை சரிப்படுத்துறதுக்கு ஆதாமுடைய தலைமுறையினால முடியவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாமின் தலைமுறையினால் முடியவே இல்லை. ஆதாம் தொடங்கி கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 வருடம், கிட்டத்தட்ட 4000 வருடம். இந்த 4000 வருடமாக முடியாத ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்து செய்து முடித்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். எல்லாவற்றையும் புதிதாக்கி விட்டார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிட்டார். வருத்தத்தை ஆண்டவர் மாற்றிட்டார். கண்ணீரை ஆண்டவர் மாற்றிட்டார். மரணத்தை ஆண்டவர் மாற்றிட்டார். சாபத்தை ஆண்டவர் மாற்றிவிட்டார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிவிட்டார். இதில் 100% விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்கி விட்டார் சிலுவையின் மூலமாக. ஆனால் அடுத்து உள்ள காரியம்தான் ரொம்ப முக்கியமான, இதுவும் முக்கியமான காரியம். இதுக்கு அடுத்து உள்ள காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் செய்து முடித்தாலும் அதற்கு அப்புறம் அவருடைய சரீரமாகிய சபையினிடத்தில் ஆண்டவர் அந்த பொறுப்பை ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன பொறுப்பை ஒப்புவித்திருக்கிறார்? அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது ஆதாமினிடத்தில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ, என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது? அதை பண்படுத்தணும், நிலத்தை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். அதை சரியா செய்யலை, அதனால ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்டாங்க. இப்பொழுது அவர்கள் கையில் எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த பூமியை பண்படுத்துவதற்கும் காப்பதற்கும் இன்றைக்கு சரீரமாகிய சபையினிடத்தில் ஆண்டவர் அதை ஒப்புவித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நான் சும்மா இருந்தா போதும், வெட்டியா இருந்தா போதும், நான் சோம்பேறியா இருந்தா போதும், அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன காரியம்? பண்படுத்தணும், பாதுகாக்கணும். அல்லேலூயா. பண்படுத்தணும், பாதுகாக்கணும். நான் அன்னைக்கு சொன்னேன், பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய தலை சாய்த்து பிதாவுடைய கையில் தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் இருக்கிற சகல அதிகாரம், அவரிடத்தில் இருக்கிற சகல வல்லமை, அவரிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் சபைக்கு ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அவருடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களிடத்துல என்னிடத்துல ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புவித்திருக்கிறாரா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நம்மிடத்துல ஒப்புவித்திருக்கிறார். ஒப்புவித்து அவர் பரமேறி போயிருக்கிறார். திரும்பவும் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு வேத பகுதியை வாசிப்போமா? வேகமாக வாசிங்க. மத்தேயு 25வது அதிகாரம். மத்தேயு 25வது அதிகாரம். பதினான்காவது வசனம். அன்றிய பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பாக இருக்குதா? பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? புறதேசத்துக்கு பிரயாணமாக போகிற ஒரு மனுஷன் அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் யாரிடத்துல? தன் ஊழியக்காரரிடத்தில் ஒப்புவித்ததற்கு அடையாளமாக என்ன செய்து இருக்கிறது. அப்படியானால் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போனதான அந்த எஜமானும் திரும்ப ஒரு நாள் என்ன செய்வார்? வருவார்.
அவர் வரும் பொழுது ஒப்புவித்த அந்த ஆஸ்திகள் எல்லாம் திரும்ப என்ன செய்வார்? கேட்பார். இங்கே என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது? ஒருத்தனிடத்தில் 5 தாலந்து, ஒருத்தனிடத்தில் 2 தாலந்து, ஒருத்தனிடத்தில் 1 தாலந்து. அல்லேலூயா. ஆதாமினிடத்தில் எப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒப்புவித்தாரோ, இங்கே அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஆண்டவர் ஒருத்தனிடத்தில் 5, ஒருத்தனிடத்தில் 2, ஒருத்தனிடத்தில் 1 இதை ஒப்புவித்து தூர தேசத்துக்கு பிரயாணமாக போயிருக்கிறாரு. திரும்ப ஒரு நாள் என்ன செய்வார்? வருவார். அவர் வருகிற வேலையையும் நாளிகையும் ஒருவர் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஆமென் அவர் பரமேறி போயிருக்கிறாரு. திரும்பவும் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமென். ஒப்புவித்த அவர் எதெல்லாம் நம்மிடத்தில் ஒப்புவித்தாரோ அதை திரும்பவும் கேட்கும்படியாக திரும்ப வரப்போறார். அல்லேலூயா. திரும்ப வரப்போகிறார். அல்லேலூயா. ஆமென். இதை குறித்து நிறைய நம்ம தியானிக்கலாம். ஆனாலும் இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக பேசுவாராக. எனக்கு ஆண்டவர் என்னிடத்தில் ஆண்டவர் என்ன ஒப்புவித்திருக்கிறார்? அல்லேலூயா. என்ன ஒப்புவித்திருக்கிறார்? நமக்கு தந்ததான குடும்பம் அது கர்த்தர் நம்ம இடத்துல ஒப்புவித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க இன்னைக்கு பிரதிஷ்டை, இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து பிள்ளையை கொண்டு போனாங்க. அந்த பிள்ளை அது அவர்களால் வந்தது அல்ல, கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்ததை கர்த்தர் இவங்க கையில் ஈவாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை அது கர்த்தர் கொடுத்ததான சுதந்திரம், கர்த்தர் கொடுத்ததான தாளந்து. அல்லேலூயா. அவர் கொடுத்ததான பாக்கியம், அவர் கொடுத்த பரிசு, அவர் கொடுத்த பொக்கிஷம். வேற எதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு தந்த எல்லாம் அபிஷேகம், கிருபை, வரங்கள், இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்சிப்பு, இது எல்லாவற்றையும் திரும்பவும் கேட்கும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா. இதை பெருசாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனாலும் ஆமாம், இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாக நான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சமயம் வேகமாக இருக்கிறதுனால நான் ஷார்ட்டாக முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் எதையெல்லாம் ஒப்புவித்திருக்கிறாரோ அதை நான் கர்த்தருடைய கரத்தில் இன்னும் அதை பெருக பண்ணி அவருடைய கரத்தில் கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 5 உள்ளவன் வேற 5 பெருக்கினான், 2 உள்ளவன் வேற 5 பெருக்கினான். ஆனால் ஒன்று பெற்றுக்கொண்டவன் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, மண்ணுக்குள்ள. இப்போ கர்த்தர் நம்ம பார்த்தா தான் சொல்றாரு, அட்லீஸ்ட் உனக்காவது பிரயோஜனப்படுத்திக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கொடுத்ததை உனக்காவது பிரயோஜனப்படுத்திக்கோ, எனக்கு கொடுத்ததை நானாவது பிரயோஜனப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது, பண்படுத்தணும், அதை காக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வேலைகள், ஐஸ்வர்யங்கள், இது எல்லாவற்றையும் பாதுகாக்கிறதான பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமாக. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரி ஆக்குவேன் என்று ஆண்டவர் மெச்சுக்கொள்வார். 31வது வசனத்தில் பாருங்க, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடு வரும் பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அவர் வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்குது? அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது, நியாயத்தீர்ப்பு நாளில் செம்மறியாடு ஒரு பக்கம், செம்மறியாடு வலது பக்கமும் வெள்ளாடு இடது பக்கமாக நிறுத்தி வலது பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, தேவனால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். 34வது வசனத்தில் வாசிங்க, இதை எல்லாரும் நம்ம வாசிடுவோம். 34வது வசனத்தில், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, எல்லாரும் வாசிப்போமே, தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல சொன்ன அந்த காரியம் புரிய வருதா? ஆண்டவர் அன்றைக்கு எல்லாவற்றையும் ராஜ்யத்தை ஆண்டு கொள்ளும்படியாக, முழு பூமியையும் ஆண்டு கொள்ளும்படியாக எல்லா அதிகாரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அன்றைக்கு ஆதாமனுடைய கையில் கொடுத்தார். இன்றைக்கு திரும்பவும் அதை கொடுக்கும்படியாகவே ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆமென் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறவங்களிடத்தில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வலது பக்கத்தில் நிற்கிற கூட்டத்தில் நீங்களும் நான் என்ன செய்யணும்? நிற்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். என்ன பண்படுத்தணும், என்ன காக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல.
தெரியணும்ல. தெரியாமல் இந்த செய்தியை நம்ம கேட்டு பிரயோஜனம் இல்லை. நான் இப்போ வசனத்துக்குள்ளே நான் போகலை. இதுக்கு கீழே உள்ள வசனத்தில், அதற்கு கீழே உள்ள வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எது தெரியுமா பண்படுத்துறது? நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் என்ன செய்யுங்க, வஸ்திரம் கொடுத்தீங்க. வலது பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு என்ன செஞ்சீங்க, ஆகாரம் கொடுத்தீங்க. வேற, நான் காவலில் இருந்தேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, என்னை பார்க்க வந்தீங்க, என்னை விடுவிச்சீங்க அப்படின்னு ஒன்னொன்னா ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. அவங்களுக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஷாக்கா இருக்குது. எப்போ ஆண்டவரே நீங்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க தாகமா இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க காவல்ல இருந்தீங்க? அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியரில் ஒருவனாகிய என் சகோதரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் நம்மளை ஆண்டவர் முற்றிலும் புதிதாக்கி பரிசுத்தமாக்கி அவருடைய இரத்தத்தினால கழுவி இந்த பூமியை பண்படுத்துவதற்கு சபையாகிய உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல இந்த இருதயமாகிய இந்த நிலம் பண்படுத்தப்படணும். ரெண்டாவது, நம்ம இருக்கிறதான ஏரியா, நம்ம இருக்கிறதான கிராமம், நம்ம இருக்கிற தேசம் பண்படுத்தப்படணும். அல்லேலூயா. எப்படி பண்படுத்தப்படணும்? எப்படி பண்படுத்தப்படணும்? இந்த சிறியரில் ஒருவனாகிய, சிறியரில்னா கஷ்டப்படுற அப்படி இல்லை, இங்கே சொல்ல அப்படி அதுதான் சமுதாய பணி. இதை சமுதாய பணியும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய நிலைமையிலையும் ஏசாயா 61வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, காயங்களை கட்ட. அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய நிலைமையில ஆமென் மரித்து போய் கிடக்கிறவங்களை விடுதலையாக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த பூமி பண்படுத்தப்படும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம கிராமம் பண்படுத்தப்படும், நம்முடைய கிராமம் காக்கப்படும். அல்லேலூயா. இந்த பொறுப்பை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். இதை கேட்கும்படியாக இந்த பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார் பாருங்க. இதை கணக்கு கேட்கறதுக்காக திரும்பவும் வருவார். அல்லேலூயா. அவர் வரும் பொழுது நம்ம ஒன்றும் வச்சுக்கிட்டு நிற்க போகிறோமா? அல்லது இல்லை ஆண்டவர் என்கிட்ட இவ்வளோ கொடுத்தீங்க, நான் இவ்வளோ சம்பாதித்தேன் அப்படின்னு நம்ம கொண்டு வந்து நம்ம அவருடைய கரத்தை அவருடைய சமூகத்தில் போய் நிற்க போகிறோமா? இல்லைன்னா அந்த ஒரு மனுஷன் செஞ்சது போல, என்னத்தை நீங்கள் கொடுத்தீங்க, என்னத்தை ஒரு வாழ்க்கை, என்னத்தை நான் அந்த பூமியில் வாழ்ந்துட்டேன், என்னத்தை உங்களை ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், உங்களை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம், சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லி தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை அப்படியே நம்ம முடித்து கொள்ள போகிறோமா? அதை நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக தான் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த 2 தாளந்து 5 தாளந்து உடவனோ அதை இன்னும் பெருக்குகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தாளந்துகள், அபிஷேகங்கள், இதை கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். அல்லேலூயா. பண்படுத்தணும். இந்த இருதயமாகிய நிலத்தை பண்படுத்தணும். இதை சும்மா போற்றக்கூடாது. இந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்திடக்கூடாது. இந்த ஆத்மாவுக்கு என்னென்ன தேவை, இதை எப்படிலாம் பண்படுத்தணும், வசனமாகிய உணவை உள்ள கொடுக்கணும். இந்த ஆத்மாவுக்கு தேவையானது என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அந்த அப்பப்போ அந்தந்த நேரத்துக்கு தேவையானதை உள்ள நம்ம கொடுக்கணும். நம்ம தான் திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த இருதயமாகிய நிலம் பண்படுத்தப்படணும். பண்படுத்தப்பட்டாதான் விளைகிறதான விதையானது வளர்ந்து பலன் தரும். அல்லேலூயா. ஆமென். அதே போல் நம்ம வீடு பண்படுத்தப்படணும், நம்ம கிராமம் பண்படுத்தப்படணும். அது என்ன செய்யணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்துக்கு நம்ம தான். நான் இன்னும் அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு இன்னும் வசனத்துக்குள்ளே போனோம்னா நேரம் முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதே போல் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற குறைவுகளை நம்ம சரிப்படுத்தணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலையும் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலையும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை நம்முடைய கண் காணலை, நம்முடைய காது கேட்கல, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே மத்தேயு 25வது வசனத்தில் நாம் வாசித்தோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு. ஓ ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள் உண்டு. நம்மிடத்தில் ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம் உண்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. தாளந்துகள் உண்டு, திறமைகள் உண்டு. அதை எல்லாவற்றையும் காத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.
ஆமென். ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை நாம எந்த அளவுக்கு காத்துக்கொள்ளுகிறோம், அந்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு மற்றவர்களுக்குள்ள அதை செயல்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான திறமையை, இன்னைக்கு எல்லாருக்குமே உலக பிரகாரமான நிலைமையில நமக்கு வேலைகள் இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம வேலை செய்யணும், கடினமாய் நம்ம வேலை செய்யணும், பிரயாசப்படணும். ஆனால் நம்ம உலகத்துக்காக மாத்திரம் நம்ம வேலை செய்கிறோமா? ஆனால் அந்த உலக வேலைகளிலையும் நான் கர்த்தருக்காக நான் வேலை செய்கிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமாக. ஆமென். நான் எல்லா நாளும் ஓடிட்டே இருக்கிறேன், நான் பிரயாசப்படுறேன், நான் யாருக்காக ஓடுறேன், நான் எதற்காக ஓடுகிறேன்? நான் இந்த உலகத்துக்காக தான் நான் வாழ்நாள் முழுவதும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா? ஆனால் இந்த உலகத்தில் நான் ஓடினாலும், இந்த உலக வேலைகளை நான் ஓடினாலும், அதற்கு நடுவில் ஆமென் கர்த்தர் என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? நான் ஆமென் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறதான அந்த பொறுப்பில் நான் கர்த்தருடைய காரியமாக நான் செயல்படுகிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிறாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் நம்பி கொடுத்திருக்கிறார், அதை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன வேலைனாலும் இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள என்ன பொறுப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை எப்படி பண்படுத்தணும். எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் குடும்பத்தை நடத்துறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அதுல நான் எப்படி செய்யணும்? அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன செய்யணும்? அதை எப்படி நான் பண்படுத்தணும், எப்படி அதை நான் சீர்படுத்தணும், எப்படி அதை நான் பாதுகாக்க வேண்டும்? ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கையை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் என்ன காரியத்தில் என்ன வேலை செய்தாலும், நாங்கள் என்ன பொறுப்பில் இருந்தாலும் அதில் எங்களுடைய பங்கு என்ன, உமக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஹல்லேலூயா, இறங்கி வேலை செய்யற வேலையோ, டேபிள்ல உட்கார்ற வேலையோ, என்ன வேலையோ, ஆனா அந்த வேலைகள்ல கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறதோட நோக்கம் என்ன? அதில் நான் எதை பண்படுத்தணும், எதை நான் பாதுகாக்கணும், எதை சரிப்படுத்தணும், அதைத்தான் நான் இப்ப பார்த்தோம். ஹல்லேலூயா. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. எப்போ ஆண்டவரே? இல்லை, அது எனக்கு தெரியும், நீங்க எனக்கு செஞ்சீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்களுக்கு, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க காயம்பட்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் காயம்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல, காயங்களை கட்ட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்க வருஷத்தை நாங்க கடத்திடக்கூடாதப்பா. இந்த வருஷத்தின் நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்பமாக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக சகித்துக் கொள்வேனே. என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட ஆமென் இணைந்திருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற நேரம் இது. ஆமென். கர்த்தர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் இது. ஆமென். அல்லேலூயா.
அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற நேரம் இது. இந்த நேரத்தை நம்ம புரிந்து கொள்வோமாக. வேலைகள் பொறுப்புகள்லாம் இருக்கலாம், ஆனா இதுக்கு நடுவில் நான் என்ன செய்யணும்? ஊழியம் அப்படிங்கிறது இப்படி மைக்க பிடிச்சி நிக்கிறது தான் ஊழியம்னு இல்லை. இப்படி போய் ஆராதனை நடத்தணும், இதை செய்யணும் இல்லை இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவோ இருக்குது. நம்ம இருக்கிற பொசிஷன்ல நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை பண்படுத்தணும், என்ன பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாத்திருங்கப்பா. நீங்க வரும் பொழுது நான் கணக்கு கொடுக்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும், என்னை பிரயோஜனப்படுத்திருங்கப்பா. அப்படி சொல்றவங்க எல்லாரும் கையை உயர்த்தி அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் அதை அறியாம இருந்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் அதை அறியாம இருந்திருக்கிறேன். ஆனா இனி வருகிற நாட்கள்ல நாங்க என்ன செய்ய வேண்டும்? ஓ ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா வச்சிருக்கிறார் ஆண்டவர்? உலகம் உண்டானது முதற்கொண்டு நாம் பார்க்காத, நாம் காணாத அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொள்வோம். ஒருவேளை நம்ம செய்கிற வேலைகளில் ஒருவேளை அவன் சில காரியங்கள் சகிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு அழுத்தமாக இருக்கலாம், சில காரியங்கள் நமக்கு பிடிக்காத காரியமாக இருக்கலாம். இல்லை ஆண்டவரே, உமக்காக நாங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் எப்படி செயல்படணும், என்ன செய்யணும், அது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். நீங்கள் அதை செய்ய ஆரம்பிங்க, அது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விதைப்பு சமாதானமா இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் அப்படியே இறங்குவதாக. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திர. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.